1000 பாலஸ்தீனர்களுக்கு இலவச ஹஜ் பயணம். இஸ்ரேல் தாக்குதலில் குடும்பத்தை இழந்த சுமார் 1000 பாலஸ்தீன யாத்ரீகர்கள் சவுதி மன்னரின் செலவில் ஹஜ் யாத்திரை மேற்கொள்ள அழைக்கப்பட்டுள்ளனர். கோவை மருதமலை வனப்பகுதியில் 3வது நாளாக பெண் காட்டு யானைக்கு சிகிச்சை. வனத்துறை மற்றும் கால்நடை மருத்துவ குழுவினர் உதவியுடன் கிரேன் மூலம் யானையை தூக்கி சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. கிரானைட் ஏற்றிச் சென்ற லாரியின் சேஸ் உடைந்ததால் பெங்களூரு சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிப்பு. சுமார் 6 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதால் 5 கிலோமீட்டர் தொலைவிற்கு நீண்ட வரிசையில் அணிவகுத்து நிற்கும் வாகனங்கள். மதுரை கோட்ட முதல்நிலை வர்த்தக மேலாளர் ரமேஷ் கூறியதாவது: மதுரை கோட்டத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் உள்ள ரயில் நிலையங்களில் மற்றும் ரயில்களில் விற்பனை செய்யப்படும் உணவுப் பொருட்கள் தரமற்றதாக இருந்தால் 139 என்ற எண்ணில் அல்லது இணையதளத்தில் புகார் தெரிவிக்கலாம். மேலும் தண்ணீர் 1 லிட்டர் ரூபாய் 8 விற்பனை செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது என்று தெரிவித்தார். அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் முதற்கட்டமாக புதுப்பிக்கப்பட்ட 103 ரயில்வே ஸ்டேஷன்களை பிரதமர் மோடி வீடியோ கான்ஃபரன்ஸ் வாயிலாக வரும் 22ஆம் தேதி திறந்து வைக்கிறார்.